வெல்கம் டு இணைந்த கைவில் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஇ ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ரீசெண்டாக வந்து 2024 ஓகேங்களா. அது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம்னா நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த இதில் எத்தனாவது கேள்வி இருக்குன்னா 56வது கேள்வி. இது எந்த சீரியலில் இருக்குது அப்படின்னா உங்களோட டிஎன்பிசி வெப்சைட்டில் 2004 ஏஇ கொஸ்டின் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் 56வது கொஸ்டினாக இந்த கேள்வி இருக்கும். ஓகேங்களா. கிளாஸ்க்குள்ள போகுமா? கால்குலேட் தி thermal noise power available from any resistor at room temperature 390 Kelvin for a bandwidth of 1 megahertz. The value of என்ன கொடுத்துருங்க, value of resistor R equal to 50 ohm அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. உங்களை என்ன நான் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா calculate thermal noise power. என்னென்ன கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பேண்ட் வித் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டர்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா. இப்போ நம்ம சம்முக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா நார்மலாக இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பி ஈக்குவல் டு கேடிபி அவ்வளோதான். ஸோ கே எவ்வளோன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கல, இது வந்து கான்ஸ்டன்ட். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் 1.38 × 10⁻³ ஜூல் பர் கெல்வின். டி கொடுத்துட்டாங்க. டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் 390 கெல்வின். 390 கெல்வின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பேண்ட் வித் கொடுத்துருக்காங்க 1 மெகாஹெர்ட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பேண்ட் வித் 1 மெகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டியதுதான், இந்த கிவன் டேட்டால இதெல்லாம் கொடுத்ததுனால நம்ம டைரக்டா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், தெர்மல் நாய்ஸுக்குரிய ஃபார்முலா. ஓகேங்களா. பி இஸ் ஈக்குவல் டு கேடிபி. ஸோ பி ஈக்குவல் டு கே எவ்வளோ கான்ஸ்டன்ட் 1.38 × 10⁻³ இது தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, டி 290. பேண்ட் வித் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 × 10⁻⁶. இதை சால்வ் பண்ணி வர்றது தான் உங்களோட ஆன்சர். ஓகேங்களா. இது என்ன வரும் அப்படின்னா நார்மலாக சால்வ் பண்ணும்போது நானே சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். உங்கள் ஒர்க் வந்து இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏதாவது நோட் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. 10⁻21 × 10⁻⁶ பண்ணும்போது 4.002 × 10⁻⁻15 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதோட அண்ட் தெர்மல் நாய்ஸ் பவர். பவரோட யூனிட் உங்களுக்கு என்னது, வாட். அதனால நான் இங்க என்ன பண்ணியிருப்பேன், வாட்ல போட்டிருப்போம். இதுதான் இதோட ஆன்சரு. இதுதான் இதோட ஆன்சரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினலா நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆன்சருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது இருந்தா நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா. நீங்க சால்வ் பண்ணா இப்படிதான் ஆன்சர் வந்து நிற்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் சம் என்ன உங்களுக்கு இதுல, ஃபைண்ட் தி 62வது சம்மு. Find the data rate of 802.1111. A system assume 60 QAM modulation and rate -2/3 coding. ஓகேங்களா. Find the data rate கண்டுபிடிக்க போறோம். இந்த சிஸ்டம் 802.11 சிஸ்டத்துக்கு அது என்னவா 16 பிட் QAM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. QAM மாடுலேஷன் கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து -2/3 கோடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சால்வ் பண்ணலாமா. கிவன் டேட்டால என்னென்ன கொடுத்துருக்காங்க, இது இந்த சேனல் வந்து என்னவா 802.1111 சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 802.11 சிஸ்டம் அப்படின்னா இந்த ரெக்யூர்மெண்ட் இருக்கும். அதில் சேனல் பேண்ட் வித் எவ்வளோ கொடுத்துட்டாங்க உங்களுக்கு 20 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேனல் பேண்ட் வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க
20 மெகாஹெர்ட்ஸ். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 802.11 சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் பேண்ட்வித் எவ்வளோ 20 மெகாஹெர்ட்ஸ். ஓகேங்களா, சேனல் பேண்ட்வித் எவ்வளோ 20 மெகாஹெர்ட்ஸ். இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா சேனல் பேண்ட்வித்னு? கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கிவன்ல 802.11 அப்படின்னாலே சேனல் பேண்ட்வித் நீ என்னதான் அசியூம் பண்ணிக்கணும் 20 மெகாஹெர்ட்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது மாடுலேஷன் என்னது 16 QAM சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பிட் பர் சாம்பிள் எடுத்துக்கும். இந்த QAM என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பிட் பர் சாம்பிள் எடுத்துக்கும். இதுவும் அவங்க டைரெக்டாக கொடுக்கல. அடுத்தது கோடிங் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க 2/3 கொடுத்துருக்காங்க. கோடிங் ரேட் என்னது 2/3 கொடுத்துருக்காங்க. அந்த 2/3 இந்த இடத்துல நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது பாருங்க எஃபெக்டிவ் டேட்டா சப்கேரியர். எஃபெக்டிவ் டேட்டா சப்கேரியர் 48 out of 64 சப்கேரியர் கேரி டேட்டா. இந்த டேட்டாவும் இந்த இடத்துல இருக்காது. ஸோ நீங்கள் QAM வந்துட்டாலே இந்த டேர்மு, ரெண்டாவது இந்த டேர்மு, அடுத்தது இந்த டேர்மு, இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை போட்டு ஆன்சரை கொண்டு வந்து இப்படி ஏதாவது ஒன்று நியரஸ்ட் வர மாதிரி நம்மளால பண்ண வைக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ 802.11னால இதை ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க டேட்டா ரேட். டேட்டா ரேட்டோட ஃபார்முலா என்னன்னா நல்லா பாருங்க, சேனல் பேண்ட்வித்து, பிட் பர் சாம்பிள், கோடிங் ரேட்டு, எஃபெக்டிவ் சப் கேரியர், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ சேனல் பேண்ட்வித் எவ்வளோ 20 × 10⁻6. இது தெரிஞ்சிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தான் போட்டுருவீங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ண. ஆனால் இது தெரியாது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிட் பர் சாம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 பிட் பர் சாம்பிள். கோடிங் ரேட் எவ்வளோ 2/3. எஃபெக்டிவ் சப் கேரியரு 48 / 64. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர்றது தான் உங்களோட ஆன்சர். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இது வேணா ஒரு 2 ஸ்டெப் வரும், நீங்கள் ஃபுல்லாக வேணால் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. 10⁻6 4 2/3 × 0.75. அடுத்தது 60 × 10⁻6 2/3. இதை நான் போட்டுட்டோம் அப்படின்னா 40 × 10⁻6. இது அப்படியே கொஞ்சம் மேலேனா 40 Mbps. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்சர் வருது நமக்கு. இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வருது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேனல் பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க, மாடுலேஷன் கொடுத்துட்டாங்க, கோடிங் ரேட்டு கொடுத்துட்டாங்க, எஃப்எடி டேட்டா சப்கேரியர் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா மீனிங் என்ன? இன்டைரக்டா இருக்கு. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், அதுல இருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் இன்டைரக்டா இருக்கு. இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ரேட்டை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இதுதான் டேட்டா ரேட்டு. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 Mbps அப்படின்றது நமக்கு ஆன்சரா வருது. ஓகேங்களா? ஸோ சேனல் பேண்ட்வித் எல்லாமே நம்ம எக்ஸெப்ட் பண்ணி போடும்போது நமக்கு இது ஆன்சரா வரும். நான் வந்து இங்கே பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாக்டா ஆன்சர் கொண்டு வர முடியாது சில ப்ராப்ளத்துக்கெல்லாம். புரியுதுங்களா? அப்ராக்சிமேட்டா கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருந்தா அதை நீங்க என்ன பண்ணணும், டிக் அடிச்சு பார்த்துக்க வேண்டியதான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 70. எழுபதாவது கேள்வி என்ன? Consider GSM, which is the time division multiple access. ஓகேங்களா? FDD னா என்னது? frequency. So division double x அப்படின்னு வரும். frequency division double x, correct. The function that use 25 megahertz for the forward link, which is broken into radio channels of 200 kilohertz. In 8 speech channels are supported on a single
radio channel if no broadband assumed. Number of simultaneous user that can be accommodated in GSM அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, உங்க கிவன் டேட்டா பொறுத்தவரை என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்றது ஒன்று ஃபார்வர்டு லிங்கு. அது புரோக்கன் இன்ட்டு எவ்வளோ ஆயிரும் 200 கிலோஹெர்ட்ஸ் ஆகுது. ஒவ்வொரு ஸ்பீச் சேனலும் 8 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க, நோ காட் பேண்ட் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் தான் நம்மள கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட் லிங்க் அப்படின்றது 25 மெகாஹெர்ட்ஸ். அடுத்தது பேண்ட்வித் ஆஃப் ஈச் ரேடியோ சேனல் வந்து 200 கிலோஹெர்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் பர் ரேடியோ 8. அடுத்தது நோ காட் பேண்ட். இதுதான் என்னது உங்களோட கிவன்ல கொடுத்த அந்த டேட்டா. புரியுதுங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரேடியோ சேனல்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேடியோ சேனலை நான் என்ன பண்ணோம் அப்படின்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணனா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் என்ன கிடைச்சிரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் நமக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்பர் ஆஃப் ரேடியோ சேனலுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் பேண்ட்வித் டிவைடட் பை பேண்ட்வித் ஆஃப் ஈச் ரேடியோ சேனல். ஸோ டோட்டல் பேண்ட்வித் என்ன இருக்கும், டோட்டல் பேண்ட்வித் வந்து 25 மெகாஹெர்ட்ஸ். பேண்ட்வித் ஆஃப் ஈச் ரேடியோ சிக்னல், பேண்ட்வித் ஆஃப் ஈச் ரேடியோ சிக்னல் வந்து 200 கிலோஹெர்ட்ஸ். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் வரும், நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, தெரிஞ்சவங்க போடுங்க. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். எவ்வளோ வரும் அப்படின்னா நார்மலாக 31 நிமிஷம் இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், நார்மலாக 125 அப்படின்னு வரும். 125 வரும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்கா, இது என்ன பண்ணலாம் 250, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு எழுத முடியும் இதை, இந்த டேர்மை. அப்புறம் இங்கே என்ன அது 200 கிலோஹெர்ட்ஸ் எழுதிடுவோமா? எழுதிடுவோம். இங்கே பாருங்க 25 நான் இந்த மாதிரி எழுத முடியும். ஓகேங்களா, இங்கேயும் கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுதான், இங்கே நான் என்ன பண்ணணும் கேன்சல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாறிடும். ஓகேங்களா, இதுவும் இதுவும் கேன்சல் அவுட் ஆகும். இது 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 கேன்சல் ஆகிட்டு எவ்வளோ வருது உங்களுக்கு 125 அப்படின்னு வரும். அதை தான் கொண்டு வந்து இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் 125. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்பர் ஆஃப் ரேடியோ சேனல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் ரேடியோ இப்போ என்ன பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு கேட்ட கேள்வி. ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் நம்பரை எவ்வளோ கிடைச்சிருக்கு 125 கிடைச்சிருக்கா. ஒவ்வொரு சேனல்லையும் எவ்வளோ 8 பிட்டு 8ன்னு சொல்லிட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் பர் ரேடியோ, ஒவ்வொரு ஸ்பீச் சேனல்லையும் உங்களுக்கு எத்தனை இருக்குமா 8 ரேடியோ 8. இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, அது மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னது 1000. இது எக்ஸாக்டாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மில் இவ்வளோதான். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, நம்பர் ஆஃப் ரேடியோ சேனல்னா டோட்டல் பேண்ட்வித் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈச் ரேடியோ சேனல் பேண்ட்வித். ஓகேங்களா, அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு ஃபார்முலா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ரேடியோ சேனல் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்பீச் சேனல் பர் ரேடியோ சேனல். அதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அகாடமிக்கில் ஏஐக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 சம் அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்ம நோட் ஒன்று போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா சம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணுவோம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.